வணக்கம். இன்னைக்கு நம்ம அறிவலை பாட்காஸ்ட்ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நபரை பத்தி தான் பார்க்க போறோம். 2025 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது சா. தமிழ்ச்செல்வனின் தமிழ் சிறுகதையின் தடங்கள். மத்திய கலாச்சாரத்துறையின் கீழ் செயல்படும் இலக்கிய அமைப்பான சாகித்ய அகாடமி சார்பில் ஆண்டுதோறும் 24 மொழிகளில் வெளியாகும் கவிதை, சிறுகதை, நாவல், இலக்கிய விமர்சன வகைகளில் சிறந்த படைப்புகளுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது. ஆய்வு நோக்கம் இந்திய அளவில் தனி படைப்புக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த இலக்கிய விருதாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த 2025 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகளை அந்த அமைப்பின் செயலர் பல்லவி பிரசாந்த் ஹோல்கர் அறிவித்தார். எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வனின் தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற இலக்கிய விமர்சன நூலுக்கு தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அரிமளம் எஸ். பத்மநாபன், எம். துர்கா, எஸ். ராஜேந்திரன் ஆகிய 3 பேர் கொண்ட நடுவர் குழு தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூலை விருதுக்கு தேர்வு செய்துள்ளனர். கடந்த 1913 முதல் வெளியான தமிழ் சிறுகதைகளில் பல்வேறு மாற்றங்களை ஆய்வு செய்து இந்நூலில் தமிழ்ச்செல்வன் பதிவு செய்துள்ளார். கதைகளின் போக்கை மட்டுமே விவரிக்காமல் சமூக மாற்றங்கள், அரசியல், கலாச்சார தாக்கம் எப்படி சிறுகதைகளில் எதிரொலித்தன என்பதை ஆய்வின் நோக்கில் இந்நூல் எடுத்துரைக்கிறது. விருது பெற்ற தமிழ்ச்செல்வன் கடந்த 1954 ஆண்டு மே 27 தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரத்தில் பிறந்தவர். தந்தை சண்முகம் எழுத்தாளர், தாய் சரஸ்வதி. இவரது தாய் வழி தாத்தா மதுரகவி பாஸ்கரதாஸ் புகழ்பெற்ற நாடக கலைஞர், பாடலாசிரியர், மேலாய்வாளர், இராணுவத்திலும் அஞ்சல் துறையிலும் பணியாற்றிய தமிழ்ச்செல்வன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலராக இருந்தவர். தமிழக அரசு பாடநூல் தயாரிக்கும் குழுவில் மேலாய்வாளராக பங்காற்றியுள்ளார். வெயிலோடு போய், வாளின் தனிமை, மிதமான காற்றும், இசைவான கடலையும் ஆகிய சிறுகதை தொகுப்பு நூல்கள் உள்ளிட்ட 25க்கும் அதிகமான நூல்களை எழுதியுள்ளார். இதுபோன்று வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது SK ஜனிஸ்கா, 11th E3 பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல்.